ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி பார்க்க போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் துருவின தேங்காய் 1 கப் சேர்த்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. பொன்னரமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி ஈரப்பதம் போனாவே போதும். 1 கப் துருவின தேங்காவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து வதக்கிக்கலாம். சர்க்கரையிலேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை, ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு சேர்த்துக்கங்க. நல்லா அமர்த்தி விட்டுட்டு ஆறுன பின்னாடி நம்ம பீஸ் போட்டுடலாம். ஒரு கடாயில் 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் 3/4 பதத்துக்கு வறுத்ததும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே கடாயில் 100 கிராம் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பாகு கொஞ்சம் வற்றினதும் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதிலேயே வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பர்ஃபி நான் சிலிக்கான் மோடில் வைக்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி பீஸ் வருங்கிறதுக்காக. எல்லாத்துலேயும் வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம்.
தேங்காய் நல்லா வறுபட்டதும் கண்டென்ஸ்டு மில்க் இது கலந்து வர்ற வரைக்கும் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் நம்ம சிலிக்கான் மோடுக்கு மாற்றிடலாம். நல்லா அமர்த்தி வச்சுருங்க, அப்போ தான் செட் ஆகும். பாருங்கள், நம்மளோட எல்லா பர்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். ஒட்டாது, கவுத்ததுமே டக்குன்னு வந்துடும் இந்த பர்ஃபி. இது அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கண்டென்ஸ்டு மில்க் பர்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பர்ஃபியும் வெல்லம் பர்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.